ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு எங்கெங்கெல்லாம் நீங்க அத்தன்டிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்றது, ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானது. நம்மளுடைய மொத்த ஹிஸ்டரி, மொத்த ஜாதகத்தையுமே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஆதார் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து, காலேஜ் படிக்கிறதுல இருந்து, ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து, வயசான தாத்தா பாட்டி இறந்து போறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும், டெபாசிட் பண்ண முடியும். நிறைய விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்களுக்கு, கவர்மெண்ட் கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துகளுக்கு நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கறத நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இது வரைக்கும் எவ்வளவு அத்தன்டிகேஷன், அதாவது நீங்க எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை அறியாம மிஸ்யூஸ் யாராவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத எப்படி லைவ் செக் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆதார் கார்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கையில எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே கவர்மெண்ட், அதாவது UIDA உடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்திருப்பாங்க. இந்த கேப்சாவை கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு. சரிங்களா? சோ இந்த இடத்துல அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும், அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாம பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தன்டிகேட் ஆயிருக்கு, அதாவது அத்தன்டிகேஷன் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கு. அந்த லாக்கை நம்ம அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கீ இருக்கணும். கீ இருந்தா தான் நம்மளால லாக் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரான பாத்தீங்கன்னா ஒரு லாக். அந்த லாக் அத்தன்டிகேட் மூலியமா எப்படி எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம செக் பண்றோம். சோ அதுக்கு இந்த இடத்துல செலக்ட் மாடிலிட்டிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்கோங்க. இப்போதைக்கு நம்ம நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபிட்ச் அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி பேஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு ஓடிபி பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கு, பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் லாகின் ஆயிருக்கு, டெமோகிராஃபி பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம், டெமோகிராஃபி மீன்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன், உங்களுடைய கைரேகை, இந்த மாதிரி கருவிழி இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்ஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்திருக்கும். சோ இது வரைக்கும் இந்த 1 மந்த்ல இவங்க எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாதனால பாத்தீங்கன்னா 0 இருக்குது. ஓடிபி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கடந்த இந்த 2 மாசத்துல 17% லாகின் பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 82% அவங்களுடைய கைரேகை, அதாவது பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களால இந்த இடத்துல செக் பண்ணிக்க முடியும். எந்த டேட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாடுலேட் அப்படிங்கிற இடத்துல ஓடிபி பேஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்களா, இல்ல பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்களா, எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிருக்காங்க, நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு லாகின் ஓடிபி பண்ணிருக்காங்க. இது சக்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்க. இதுவுமே சக்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபி பேஸ் பண்ணி நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணிருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆயிருச்சுனாலே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வேற யாராவது பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஓடிபி இல்லாதனால பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நடக்கும். அப்படி இல்லைன்னா சம்டைம் பாத்தீங்கன்னா வெப்சைட் சர்வர் ப்ராப்ளம்னால ஓடிபி நீங்க என்னதான் என்ட்ரி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு லாகின் ஆயிருக்காது. அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 404 எரர் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிற பட்சத்திலே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அப்படியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் வச்சு லாகின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி CSE இ கவர்னன்ஸ் இந்தியா வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள்ல போயிட்டு நீங்க பயோமெட்ரிக் வச்சு பொருட்கள் வாங்குவீங்க பாத்தீங்களா,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு வரும். இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த பிஓஎஸ் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அவங்க தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க கீழே வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் வந்து பண்ணிருக்கீங்க, கடந்த இந்த 2 மாசமா வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதை பார்த்து நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களே வந்து அத்தன்டிகேஷன் வந்து எங்கெல்லாம் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படிங்கிற மெத்தடை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட் வந்து இப்பதான் ப்ரோ நீங்க சொல்லி தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறோம் அப்படின்னு நினைச்சீங்களா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.